வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட் நம்ம வந்து என்ன சாப்பாடு செய்யலாம் பார்க்க போகிறீங்க. 2025 முதல் வீடியோ நம்ம சேனலில் போடுறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி தான் ஆகுது. டீ வச்சு குடிச்சிட்டு என்ன சமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கடலக்காய் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த கடலக்காய் வந்து தோல்லாம் எடுத்து மதியமே எடுத்து வச்சுட்டாங்க. அது நல்லா பார்த்தீங்கன்னா வானில் போட்டு வறுத்துட்ருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து 1 டம்ளர் வந்து அரிசி வந்து ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து அத்தை என்ன குழம்பு செய்கிறாங்க, ரொம்ப சிம்பிள் தான். சாப்பாடு, ரசம், குழம்பு, முட்டை வந்து ஆம்லேட் மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. அப்போ வந்து கோதுமை தோசை வந்து சுடலான்னு சொன்னாங்க. அப்படின்னா சாப்பாட்டுக்கு அரிசி வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவுக்கு வந்து ஆட்டுறதுக்கு காலையில் வந்து அரிசி ஊற வச்சாச்சு. பார்த்திங்கன்னா 1 மணி பக்கம் வந்து ஊற வச்சேன். ஸோ ஒரு 5-6 மணிக்கு மேலே ஆகட்டும், நம்ம வந்து ஆட்டை கொடுத்துலாம்னு சொல்லி அப்படி ஊறிட்டு இருக்கு. பத்தில் வச்சு ஆட்டை வந்து கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பால் இன்றைக்கி இருக்குது. பாலாக வந்து சாயந்தரம் வாங்க தேவையே இல்லை, காலையிலே வாங்கினது இருக்குது. இன்றைக்கி என்னென்ன சமையல் வந்து அத்தை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வந்து புளிக்குழம்பு, தேங்காய் சுத்தக்காம அந்த கடலக்கொட்டையை வறுத்து நல்லா பொடி பண்ணி வந்து குழம்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வைக்காதுன்னு சொன்னாங்க. நம்ம ஃபுட்டில் பார்க்கலாம் அத்தை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து அலசி வச்சாச்சு. தண்ணியில் வற்றினா தான் அந்த அந்த வறுப்பும் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ஈரம் இல்லாமல் வளவளப்பு இல்லாமல் வரும்னு சொல்லிட்டு காலையிலே அலசி வச்சா நல்லா வந்து வெண்டைக்காய் வந்து உடந்துக்குச்சு. இல்லைன்னா வெண்டைக்காய் வந்து கலர்னோடனே வர துணி போட்டு தொடச்சி தான் வந்து செய்வாங்க. அதனால் நாங்கள் காலையில் வந்து அலசி வச்சுட்டோம். தக்காளி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு 10-15 நாளைக்கு மேலே இருக்கும். 6 கிலோ 100 வாங்கணும். பார்த்தீங்கன்னா பல இன்னும் சூப்பராக இருக்குது. ரசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்குது, நேற்று வச்சது. ரசம் வந்து நீ காலி பண்ணியே ஆகணும். எங்கள் ஊரில் பூண்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 1/4 கிலோ 80 ரூபான்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு சொன்னாங்க 1 கிலோ. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டுலாம் வந்து வாங்கி வச்சுருக்கோம். என்ன பண்ண விலைவாசி எல்லாமே சாப்பிட்டு தான் ஆகணும், அதனால் வாங்கி தான் ஆகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சாச்சு. டெய்லி சாப்பாடு ஆக்கணும் இல்லையா, சாப்பாடு தேவையான பொருள் வீட்டில் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 4:45 காலம்னா ஃபாஸ்ட்டு மணி டைம் 6 தான் ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் சமைச்சு முடிச்சிடுவோம். இன்றைக்கி வந்து நாங்கள் நேரமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு 6லேருந்து 6:30 ஒரு 6 to 6:30 வந்து சாப்பிட்லாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். தம்பி பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு ஸ்கூல் லீவ் 2 நாள். அது பார்த்திங்கன்னா அந்த மோட்டு பட்டில் வந்து பார்த்துட்ருக்காரு. வெயில் தாழ்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா வெயில் தாழ்ந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா வெயில் அடித்தாலும் அந்த வேர்க்க மாட்டேங்குது, பயங்கர குளிராக இருக்குது எங்கள் ஊர்லாம். உங்கள் ஊர்லேயும் குளிரா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் காலைல போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து வெங்காயம் வந்து உளிச்சிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த கடலக்காருக்கு பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டாங்க. அந்த வறுத்த வந்து கடலக்கூட சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பச்சையாக சாப்பிடவும் சூப்பராக இருக்கும், இது மாதிரி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து வாங்கி இது மாதிரி வந்து வறுத்தே வந்து சாப்பிட்டுக்குவோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெங்காயம் வச்சுட்ருக்காங்களா, நான் அதுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த காய் கட் பண்ணுற இது எடுத்துகிட்டு போகிறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு வணக்கி நம்ம செஞ்சு விட்டலாம். வந்து சிம்பிள் தானே, இன்றைக்கி ரொம்ப அதிகமாக எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சாச்சு. பொரியல் கூட எதுவும் செய்யலை, ரசம் வைக்கிற தேவையில்லை, குழம்பு சாப்பாடு மட்டும் வச்சா கூட போதும். முட்டை வந்து வேணா சூடாக ஊற்றிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. நான் வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட்டு வந்து எல்லாமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்பமே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா 6-7 பழம் வந்து தக்காளி வந்து குழம்புக்கு வந்து கட் பண்ணி போட்டாச்சு. இது தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறது இல்லை, தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றி சூப்பராக வந்து வச்சிடலாம். வெண்டைக்காய் வந்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக இல்லாமல் ரொம்ப குட்டியாக இல்லாமல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சு, இது குழம்புக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வானில் வந்து நல்லா வந்து அந்த கட் பண்ண வெண்டைக்காய் வந்து சேர்த்திக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்கவே வேணாம், ஏன்னா எண்ணெய் வளர்ப்பு வெண்டைக்காய் வளர்ப்பு ரொம்ப வளர்ப்பாகி போயிடும். அதில் வெண்டைக்காய் சேர்த்தின பிறகு பார்த்திங்கன்னா இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து கல்லுப்பு வந்து சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்தின பிறகு நல்லா வந்து இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு அந்த வெண்டைக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நான் வறுத்துக்கணும். உங்களுக்கு தெரியும் வெண்டைக்காய் எப்படி வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அது வளர்ப்பு கோத்துக்கும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல. வெண்டைக்காய் சாப்பிட வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து வறுத்து நமக்கு வச்சாச்சு. வேறு வானில் பார்த்திங்கன்னா சில்லி பொரிச்சு எண்ணெய். இந்த சில்லி பொரிச்சுலாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரி புளிக்குழம்பு, இந்த மாதிரி மசாலா குழம்பு இது மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க. அந்த பருப்பு குழம்பு ரசத்துக்குலாம் ஊற்ற வேணாம். இந்த மாதிரி மசாலா குழம்பு ஊற்றினோம்னா இந்த வந்து மனம் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா
வரமிளகா வந்து குழம்பு தேவையெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா வந்து காஞ்சிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1/2 ஸ்பூன் வந்து கடுகு வந்து சேர்த்திக்கலாம். இந்த கடுகுலேயே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு 3 இருக்குது. அதை வந்து சேர்த்தியாச்சு. அது சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு இல்லையா, வெந்தயம் போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் வெந்தயம் சேர்த்தியாச்சு. ஒரு 3 நாள் வரமிளகா சும்மா ஃப்ளேவருக்காக சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை வந்து சேர்த்த பிறகு சின்ன வெங்காயம் பூண்டு வந்தும் சேர்த்திக்கலாம். சும்மா ஒரு 10 15 சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு தான். பூண்டு அதிகமாக போடலாம். ஆனால் விற்கிற விலைவாசிக்கு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டி மட்டும் உளிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வந்து வணங்கட்டும். நல்லா வந்து சிம்மில் வச்சு வெங்காயம் நல்லா வந்து வணக்கி விட்டுடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கடலக்கொட்டை வந்து வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, நல்லா தோல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து நைஸாக இல்லை, ஓரளவுக்கு துப்பியாக வந்து நம்ம அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து ஒரு இதில் பவுலில் மாற்றிட்டு நம்ம அதிலேயே தக்காளி போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து வணங்கிடுச்சு. இந்த வெங்காயம் வணங்கின பிறகு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் பக்கமாக தண்ணி மிளகாத்தூள் வந்து சேர்த்தியாச்சு. ஏன் எண்ணெயிலே சேர்த்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நல்லா குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணிக்கு எல்லா எதுக்கானாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எண்ணெயிலே மசாலா அந்த மிளகாத்தூள் போட்டால் சாப்பாடு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த ஒரு கலருமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ கொத்தமல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்தியாச்சு. கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவை. மசாலா நல்லா அந்த பச்சை வாசம் போல் நல்லா வந்து வணங்கிடுச்சு அப்படின்னா நம்ம தக்காளி கட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. நம்ம அதே வந்து இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வந்து சேர்த்தியாச்சு. இப்போ தக்காளி வணங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து கல்லுப்பு வந்து சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துப்போம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும். அப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போல நல்லா வணங்கட்டும். அந்த மசாலா நல்லா வந்து வணங்கட்டும். ஒருத்தர் எண்ணெய் பிரிஞ்சு வணங்கும் அந்த மாதிரி நம்ம ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா 10 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். உங்களுக்கு எண்ணெய் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி வணங்கிடுச்சு. நல்லா சூப்பராக வணங்கிடுச்சு. நல்லா வந்து கெட்டியாக ஆயிடுச்சு. பாருங்க குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அதுக்கப்புறம் நம்ம எந்த மசாலாவுமே போட தேவையில்லை. இதுவே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். குழம்பு தேவையான தண்ணி சேர்த்தியாச்சு. புளி வந்து ஊற வச்சிடணும். ஏன்னா வெண்டைக்காய் வந்து புளி குழம்புனால கொஞ்சமாக வந்து அத்தை வந்து புளி வந்து ஊற வச்சுருந்தாங்க. அதை வந்து கரைச்சிட்ருக்காங்க. குழம்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்டை வந்து கொதிக்க வச்சிட்ருக்காங்க. இப்போ புளி வந்து நல்லா கரைச்சாச்சு. சும்மா ஒரு சின்ன சைஸ் வந்து எலுமிச்சை சைஸ் தான் புளி வந்து ஊற வச்சுருந்தோம். ரொம்ப புளிப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புளி தண்ணி வந்து ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வந்து நம்ம இதை கிளறி விட்டுடலாம். அது நல்லா கிளறி புளி அந்த சும்மா 10 நிமிஷம் அந்த கொதிக்க விட்டுட்டு நம்ம அதுக்கு வந்து குழம்பு தேவையான தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். இது புளி தண்ணி பண்ணி நல்லா வந்து கொதிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா இதிலே வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை வெண்டைக்காய் போட்டு நல்லா வந்து பெரட்டல் மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழம்பு மாதிரியே வச்சுட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டோம். அந்த மிக்ஸி தக்காளி அடித்தோம் பார்த்திங்களா, அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அது கூட தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். நம்ம வந்து குழம்பு எங்களுக்கு காலைக்கு வந்து வேணும். அதனால பார்த்திங்கன்னா விடுங்காலம் வேணும். நல்லா கொஞ்சம் குழம்பு வந்து அதிகமாகவும் சேர்த்தியாச்சு. இப்போ குழம்பு தண்ணி வந்து சேர்த்துட்டு பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சுற்றி இருக்க குழம்புலாம் நல்லா வந்து வலிச்சு விட்டுட்டு இப்போ நம்மளா ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். குழம்பு நல்லா வந்து புளி அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல்லா வந்து தண்ணியில் ஊற்றி நல்லா சுண்டி நல்லா வந்து வணங்கட்டும். அப்போ அந்த லாஸ்ட்டாக வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் பக்கமாக இருக்கும் கல்லுப்பு வந்து சேர்த்தியாச்சு. தக்காளியில் சேர்த்திருந்தோம், இதுலேயும் வந்து சேர்த்தியாச்சு. லாஸ்ட்டாக குழம்பு சுண்டின பிறகு நம்ம சேர்த்தில ஏன்னா வெண்டைக்காய் வந்து உப்பு போட்டு தான் வந்து வணங்கியிருக்குமா, அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து வேணுங்கிறது செக் பண்ணிக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. நல்லா தண்ணியாட்டம் தான் இருக்குது. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வந்து கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ நம்ம வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக நம்ம வந்து வணங்கியிருப்போம். ஆனால் வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து வேகணும் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரம் குழம்பு வந்து கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துன பிறகு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டோம்னா சூப்பராக வந்து வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக வந்து அந்த கடலக்கொட்டை அந்த வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதை போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வந்து வெண்டைக்காய் வந்து கொதிக்கட்டும். குழம்பு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சிருச்சுங்க. பார்த்தாவே தெரியும். நல்லா இந்த பக்கம் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. காயின்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுட்டு மறுபடியும் சிம்மில் வச்சு மறுபடியும் 10 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுட்டோம். இப்போ காய் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஆனால் ஓகே தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம கடல கூட அந்த பொடி பண்ண பார்த்திங்கன்னா அதை போட்டால் குழம்பு வந்து கெட்டியாயிரும். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுட்டு தேங்காய் அடிச்சு விட்டோம்னா இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் மேக்ஸிமம் தேங்காய் வந்து பெருக்குமே சேர்த்துறதே கிடையாது. நாங்கள் வந்து தக்காளியை அடிச்சு ஊற்றி அப்படியே குழம்பு வச்சுடுறோம்.
இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய் வந்துடுச்சா குழம்பு தான் இருக்குங்களா. இப்போ நம்ம வந்து கடலக்கொட்டை வறுத்து பொடி படிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே இல்லை, பாதியை வந்து எடுத்து வச்சுட்டோம். சும்மா குழம்பு தேவையான மட்டும் வறுத்து பொடி பண்ணி வச்சாச்சு. நல்லா இப்போ கிளறி விட்டுடலாம். இது நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. இதுக்கு பொரியல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொத்தவரங்காய், கத்திரிக்காய் இதுக்கெல்லாம் அந்த கடலக்கொட்டை வறுத்து பொடி பண்ணி போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணிங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய்க்கு, கத்திரிக்காய்க்கு இதுக்கெல்லாம் வந்து மசாலா குழம்புனா இந்த மாதிரி வறுத்து போட்டு அரைச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோமா, நல்லா இதுவும் நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்கட்டும். இப்போ குழம்பு வந்து 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். தட்டு திறக்கும் போது அவ்வளோ ஒரு வாசனமாக அந்த கடலை வந்து போட்ட பிறகு குழம்பு சூப்பராக இருந்துச்சு. நாங்களாம் சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா குழம்பு சாப்பாடு கூட சாப்பிட்டோமா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் அரைச்சதுக்கு பதிலாக கண்டிப்பாக அந்த கடலக்கொட்டை வறுத்து பொடி பண்ணி அரைச்சி ஊற்றி பாருங்கள். எல்லாத்தையுமே ரொம்ப உங்களுக்கு பரட்டும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது கத்திரிக்காய்லாம் பொல் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெண்டைக்காய் நல்லா வந்து வெந்துருச்சு. குழம்பு நல்லா வந்து கொதிச்சு உங்களுக்கு பார்த்தா மேலே தேங்காய் துருவல் போட்ட மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். கடலக்கொட்டை வறுத்து பொடி பண்ணி போட்டாச்சு. ஒரு நாள் வந்து சேர்த்துக்கலாம் குழம்புக்கெலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வந்து வெந்துருச்சு. நல்லா வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் விட்டோம்னா நல்லா வந்து பர்னர் சுட்டு இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது அப்படி சர்வ் பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சுங்களா. இப்போ நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு ரெடி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடை வந்து வடிஞ்சிட்டு இருக்கு. சாப்பாடை வந்து பார்த்திங்கன்னா வடிச்சு விட்டோம்னா வேலை வந்து முடிஞ்சு. நான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிங்கிலுக்கு பாத்திரம்லாம் வந்து வளைக்க வச்சுட்டேன். அதை வளைக்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த அரிசி வந்து வேறு குண்டால் இருந்துச்சு ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு தூக்குப்பொண்ணு வந்து மாற்றியாச்சு. அப்போ தான் கடையை கொண்டு போகிறதுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா வந்து நல்லா 4 டைம் வந்து தண்ணி வச்சு எல்லாம் அலசியாச்சு. இது வந்து அப்போ வந்து மாவு ஆட்டை வந்து கொடுக்கணும் அரிசி ஆட்டத்துக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அத்தை வந்து இந்த வெண்டைக்காய் தண்ணி வந்து குடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு போனோடைய நான் சொல்லியிருப்பேன் 2 3 வீடியோவில். வெண்டைக்காய் வந்து நைட்டே வந்து ஊற வச்சு காலைல வந்து வடிகட்டி ஃபில்டர் பண்ணி குடிப்பாங்க. சுகர் லெவல் வந்து கம்மியாகவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிளுக்கு பாத்திரம்லாம் வளைக்க வச்சாச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அத்தை வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசை சுட்டு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாங்க. நான் அதுக்குள்ளே நானும் தம்பி கொஞ்சம் வெளில விளைஞ்சி அங்கே போயிட்டு வந்துட்டு இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். தம்பி வந்து எங்கள் அப்பா வந்த பிறகு சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம டயட் ரொட்டீன் வந்து விடக்கூடாது இல்லையா. நான் சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அத்தை 6 மணிக்கு சாப்பிட்டாங்க. நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மணி ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நானும் சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து சாப்பாடு குழம்பு தான். ஸோ முட்டை வந்து 2 அடிச்சு ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு முட்டை 2 அடிச்சு ஊற்றிட்டு இருக்கேன். நல்லா தோசை சைஸ் பெருசாக சுட்டோம்னா ரொம்ப நேரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சுட்டாச்சு. 2 முட்டையை போட்டு சூப்பராக வச்சுட்டு பெப்பர் போடலான்னு பார்த்தா பெப்பர் வந்து இல்லவே இல்லை. அப்போ லைட்டாக எண்ணெய் மட்டும் மேலே எண்ணெய் சுட்டு வந்து ஊற்றி விட்டு நல்லா வந்து வெந்துடும். இது நல்லா வேகத்துக்குள்ளே நம்ம தட்டில் போய் சாப்பாடை வந்து போட்டு வந்துடலாம். ஏன் டைம் ஆச்சு இல்லையா, ரொம்ப இதாயிரும். ஏன்னா சாப்பிட்டு 3 மணி நேரம் கேப் இருக்கணும் தூங்குறதுக்கு. அதனால் சீக்கிரமாக வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சாப்பிட போகிறோம். முட்டை வேகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே சாப்பாடு தட்டில் வந்து போட்டுடலாம். தம்பி பார்த்திங்கன்னா டீ வந்து பார்த்துட்ருக்காங்க. நானும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு அப்போ தம்பிக்கு அப்போ தான் வந்து சாப்பாடை ஊட்டி விடணும். இல்லை எங்கள் அப்பா அந்த பிறகு சாப்பிட்றான்னு பார்க்கலாம். இந்த கோதுமை பார்த்திங்கன்னா காலையிலே வந்து கரைச்சி வச்சுட்டேங்க. காலைல புதினா சட்னி ஆட்டி கோதுமை தோசை தான் சுட்டு வந்து சாப்பிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சமாக இருக்குது. அதுவே நைட்டு சுட்டாச்சு. இதுவே கொஞ்சம் மீடியாகவும் நைட்டு அவங்களுக்கு வேணுன்னா சுட்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட் நல்லா வந்து வேகட்டும். இந்த கொஞ்சம் சின்ன அடுப்பில் வச்சுருக்கேன். எனக்கு வேக லேட் ஆகும். இப்போ சாப்பாடு தட்டில் போட்டாச்சு. நம்மளே நைட்டு என்ன சாப்பிட பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு பார்த்திங்கன்னா ரசம் இது கண்டிப்பாக செலவு பண்ணியே ஆகணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காய் வந்து புளிக்குழம்பு அந்த வேறு இந்த கடலை வந்து வறுத்து பொடி பண்ண புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு. உண்மையாகவே சாப்பாட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே இந்த குழம்பு இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பாடு ஊற்றி சாப்பிட்டா பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த மிளகாய்த்தூள் வந்து எண்ணெயிலே போட்டு வணக்கி விடுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ வந்து ஆம்லெட் நல்லா வந்து வெந்துருச்சு. ஒரு திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். டைம் பார்த்திங்கன்னா 6:30 மணி சொன்னாங்க இல்லையா, 6:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போ வந்து கையில் மாவு வந்து கொடுக்க போகணும். குடிச்சிட்டு சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருந்துச்சு. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கி வச்சுட்டு கிச்சனையும் வந்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நைட் ரொட்டீன் இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். நிறைய வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ குழம்பு ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஷேர் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.